ஃபேட்டி லிவர் என்றால் என்ன? ஃபேட்டி லிவர் எதற்காக இப்போ எல்லாரும் ரொம்ப பேசுகிறாங்க? ஃபேட்டி லிவர் என்பது நம்ம சாதாரண கல்லீரலானது. லிவர் வந்து ஃபேட் டெபாசிஷன் ஆகுது. சாதாரணமாக ஃபேட் டெபாசிட் ஆகுது. சாதாரணமாக ஃபேட் டெபாசிட் ஆகாது. லிவர் இஸ் ஃபில்ட் ஒன்லி வித் லிவர் டிஷ்யூ. எதனால் இந்த ஃபேட் இங்கே டெபாசிட் ஆகுது? நமக்கு வந்து இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று சொல்லுது. அதாவது டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு, இந்த சுகர்ஸ் எரிக்க முடியாதவங்களுக்கு அவங்க வந்து இந்த ஃபேட் அங்கே டெபாசிட் ஆகிடுது. நாட் ஒன்லி பீப்புள் வித் டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள், ஆல்கோஹால் அதிகமாக சாப்பிட்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபேட் டெபாசிஷன் இந்த லிவரில் ஆகிறது சகஜம்தான். ஆனால் டயபெட்டிஸ் உள்ளவர்கள் ஃபேட்டி லிவர் காணப்படுவது வெரி காமன், ரொம்ப சகஜமாக காணப்படுது. இன்சிடென்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இதை நம்ம எப்படி தடுக்கலாம்? இது தடுப்பது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ரிஃபைன்ட் சுகர்ஸ் இருக்கக்கூடாது. அதுபோல் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். ரெட் மீட் சாப்பிடக்கூடாது. ஃபிஷ், எக்ஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். அண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து வெஜிடபிள் ஆயிலாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டீப் ஃப்ரைட்லாம் சாப்பிடக்கூடாது. கிரில்ட் ஐட்டம்லாம் சாப்பிடலாம். தடுப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் வே ஆஃப் ப்ரிவென்டிங் ஃபேட்டி லிவர் வந்து இந்த ஃபேட்டை பர்ன் பண்ணுறது. பர்ன் பண்ணுறதுக்கு ஒரே கருவி வந்து நமக்கு எக்ஸசைஸ் தான். சிம்பிளஸ்ட் எக்ஸசைஸ் வாக்கிங். அது சிலருக்கு முட்டி வலி வரும், அவங்க வந்து வேறு மாதிரி எக்ஸசைஸ், ஸ்விம்மிங் அந்த மாதிரி பண்ணலாம். கேம்ஸ் ஆடுறது மிக மிக நல்லது. உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. ஃபேட்டி லிவரை தடுக்கும். கேம்ஸ்னால் என்ன கேம்ஸ்னு கேட்பீங்க? லைக் எனிதிங், டென்னிஸ், ஃபுட்பால், பாஸ்கெட்பால், ஷட்டில், எனி கேம் இஸ் குட். அண்ட் மிக எளிமையாக இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஒன்லி பை எக்ஸசைஸ், வெயிட் ட்ரைனிங். அதாவது அவங்க இங்கிலீஷில் வந்து அதை வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இல்லைனா வெயிட் ட்ரைனிங், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவார்கள். இதை வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெயினரை வச்சு கற்றுக்கிறது நல்லது. அந்த வெயிட் ட்ரைனிங் பண்ணால் எளிமையாக இது ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்புகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடும் நம்ம கவனித்து சாப்பிடணும். நமக்கு சுகர் இருந்தால் சுகரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியே தீரணும். கொலஸ்ட்ராலை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். எவ்விதமான ஆல்கோஹாலும் சாப்பிடக்கூடாது. ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். இப்போ எதனால் இந்த ஃபேட்டி லிவர் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்தது? ஃபேட்டி லிவர் என்பது ரூம் ஃபேட்டாக இருந்தால் பரவாயில்ல. அதற்கு பிறகு என்ன ஆகுது? இன்ஃப்ளேம் ஆகி நாஷ் என்ற ஸ்டேஜ் போயிடுது. அதாவது நான் ஆல்கோஹாலிக் ஸ்டியாட்டோ ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஃபேட் வந்து இன்ஃப்ளேம் ஆகிடுது. இன்ஃப்ளேம் ஆன உடனே பக்கத்தில் இருக்கிற இந்த லிவர் செல்லும் வந்து அஃபெக்ட் பண்ணி லிவர் செல்லே டேமேஜ் ஆகிடுது. இந்த டேமேஜ் ஒரு பீரியட் 10 வருஷத்தில் வந்து இது வந்து சிரோசிஸ் என்று ஒரு 10 to 15 இயர்ஸில் ஸ்லோவாக சிரோசிஸ் என்ற இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜுக்கு போயிடும். ஒன்ஸ் சிரோசிஸ் வந்துருச்சுன்னா இட் இஸ் இர்ரிவர்சிபிள். அதற்கு பிறகு இட் இஸ் ஒன்லி டவுன்ஹில் கோர்ஸ். அதாவது சிரோசிஸ் அப்படியே இருக்கும், இல்லைனா சிரோசிஸ்னால லிவர் ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டே வரும். அண்ட் இந்த செட்டிங்கில் கேன்சர் வர்றதும் சகஜம். ஏனென்றால் இது வந்து நார்மல் லிவர் டிஷ்யூ அல்ல. இந்த டிஷ்யூ வந்து அடிபட்டு ஸ்கார் ஆகி இன்ஃப்ளேம் ஆகி வந்த டிஷ்யூ. இந்த டிஷ்யூ வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 15-20 இயர்ஸில் கேன்சராக மாறலாம். நம்ம ஃபேட்டி லிவர் டேர்னிங் இன்டு கேன்சர் இப்போ பார்க்குறோம். ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த ஃபேட்டி லிவர்லாம் இப்போ கேன்சர் ஆகுது. ஸோ அதனால் இதை லிவர் கேன்சர் தவிர்ப்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான வழி. அதனால் நம் பல வகையான எக்ஸசைஸ் கடைபிடித்து எளிமையான வாக்கிங் செய்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயில்ஸ் நிறைய சேர்க்காம, உப்பு நிறைய சாப்பிடாம, ரொம்ப ஹைலி ரிஃபைன்ட் சுகர்ஸ் எதுவும் சாப்பிடாம இருந்தோம்னா அதுவும் நல்லது. இருக்கிற டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொலஸ்ட்ரால் அதிகமாக தான், ப்ளீஸ் கண்ட்ரோல் ஏ கொலஸ்ட்ரால். ஹை ஃபைபர், ஹை
high fiber diet is very important. Having plenty of fruits and vegetables are very important. நமக்கு கேன்சர் வராமல் தடுப்பதற்கு மிக மிக இம்பார்ட்டண்ட்டாக. அதனால தான் ஃபேட்டி லிவர் இஸ் கெயின் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ். And not only that, it also leads to liver failure. Not only cancer, it can lead to liver failure at later stages in life. இது தவிர்ப்பது தான் மிக முக்கியம்.